என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை முதலில் தள்ளிவிடாமல் சற்று பொறுமையாக கேள். ஏனென்றால் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த செய்தியானது நிச்சயமாக உன்னை சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க வைக்கும். ஏனென்றால் இன்று உன்னை தொடர்ந்து வருகின்ற ஒரு ஆணுக்கு முடிவு கட்டிவிட உன் தாயானவள் வந்திருக்கின்றேன். வயிற்றில் தொப்பையோடு இருக்கின்ற அடையாளத்தை கொண்டவர் இவர். இப்படிப்பட்ட ஒரு ஆண் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம், இவர் எதற்காக உன்னை தொடர்ந்து வருகிறார் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களையும் கொடுக்க வேண்டி வருகிறது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்திக் கொண்டிருக்காமல், உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த ஆணிற்கு எதனால் உன் தாயானவள் இத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறாள்? அப்படியானால் அவர்கள் உனக்கு கெடுதலை செய்ய வருகிறார்களா, நல்லதை செய்ய வருகிறார்களா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயானவள் உன் முன்னால் நிற்கும் ஒவ்வொரு நொடியிலுமே உனக்கான விஷயங்கள் எதுவாயினும் அது உன்னை தொடரட்டும். இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயங்கள் எதுவாயினும் அது உனக்கே உனக்கானதாக கிடைக்கட்டும். நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். இல்லை என்றால் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உனக்கு தெரியாமலேயே போய்விடும். உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. எதனால் உனக்கு கஷ்டங்கள் வந்தது, எதனால் உனக்கு வேதனைகள் வந்தது என்று நீ யோசித்து இப்பொழுது எல்லாம் அதற்கான பதிலை தேடத் தொடங்கி இருக்கிறாய். இந்த நேரத்தில் உன் தாயானவள் நான் சொல்வது போல என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுத்து உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன் தாயானவள் உன்னை தேடி வருகின்ற இந்த நாட்களில் எல்லாம் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்ல காரியம் நடந்து கொண்டே இருக்கும். அப்படி இல்லை என்றால் ஏதாவது ஒரு தீய விஷயம் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு உனக்கு விலகி இருக்கும். இதனை எல்லாம் உணர்ந்து கொள்கின்ற என் பிள்ளை, இனி எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையை எண்ணி நீ மீண்டும் மீண்டும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே. என்ன நடந்திருந்தாலுமே இனிமேலும் நாம் அதையெல்லாம் எண்ணி வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கில்லை. இனிமேலும் இந்த வாழ்க்கையில் எதையும் நினைத்து நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் உனக்கில்லை. ஏனென்றால் உன்னை காக்கத்தான் உன் அம்மா நான் வருகிறேன் அல்லவா? உனக்கு வெற்றியை கொடுக்கத்தான் உன் தாயானவள் நான் வருகிறேன் அல்லவா? அதனால் எந்த நொடியிலும் அற்புதங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு எந்த நொடியிலும் உனக்கான மாற்றங்கள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் நல்லபடியாக இருந்து கொண்டிருந்தாலே அது போதும். இனி எந்நாளும் உனக்கு நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு அதிசயங்களும் நடந்து கொண்டே இருக்கும். என் பிள்ளையே, நாளைய விடியலில் உன்னை தேடி வரக்கூடிய இந்த ஆண் சற்று உயரம் குறைந்தவர், வயிற்றில் தொப்பையோடு இருப்பவர். இவர் சில காலமாகவே உன்னை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றார். இதனை தெரிந்து கொண்ட இந்த வராகி அதனை உடனே உனக்கு சொல்லிவிட வேண்டும் அல்லவா? இவரின் எண்ணம் என்னவென்று உனக்கு சொல்லிவிட்டால் நிச்சயமாக இவர் யார் என்பதனையும் இவர் உன்னை தொடர்ந்து வருவதற்கான காரணம் என்னவென்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இந்த வராகியானவள்
உன் முன்னால் நிற்கின்ற ஒவ்வொரு நொடிகளிலுமே உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை மாற்றங்களையும் ஒரு சேர கற்றுக் கொடுக்கும். அத்தனை திருப்பங்களையும் ஒரு சேர வந்து இந்த வாழ்க்கையே உனக்கே உனக்கானது என்பதனை சொல்லிக் கொடுக்கும். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, எதற்காகவும் நீ கலங்கிவிட வேண்டாம். எந்த நிலைக்காகவும் என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். உன் வராகி உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான உச்சத்தை, உனக்கான சந்தோஷத்தின் எல்லையை நான் காண்பித்து கொடுக்கத்தான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன். உன் பின்னால் வருகின்ற இந்த ஆண் உனக்கு நல்லதை செய்யத்தான் வருகின்றார். எந்த ஒரு காரியத்தை செய்ய தொடங்கினாலும் முதலில் இவர் முன்னால் நின்ற பிறகுதான் நீ அந்த காரியத்தை செய்ய தொடங்குவாய். அப்படி இருக்கும் பொழுது இவரினுடைய அன்பினை பெறுவதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் இவர் உன்னை தொடர்ந்து வருவதற்கான காரணம் உனக்கு நல்லதை நடத்துவதற்குத்தான் என்பது தெரிந்து விட்டதல்லவா? அதை தாண்டி அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது எல்லாம் என்னவென்பதனை முதலில் நீ உணர வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தத்தான் வேண்டும். உனக்கான பெருமகிழ்ச்சியை எல்லாம் கொடுக்கத்தான் வேண்டும். அதனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் தெய்வத்திற்கு சரியாக செய்துவிட வேண்டும். அப்படியானால் அம்மா சொல்லிவிட்டேன், வந்தது தெய்வம் என்று, உன்னை தேடி வரப்போவது தெய்வம் என்று. தொப்பை கொண்டவர் அல்லவா அவர். யார் அந்த தெய்வம்? என் குழந்தையே, நாளைய விடியல் என்பது உனக்கு சதுர்த்தியினுடைய விடியலாகவும் மங்கள வெள்ளிக்கிழமையின் பேரதிர்ஷ்ட விடியலாகவும் கிடைக்கும் பொழுது அந்த விநாயக பெருமான் தான் உன்னை தேடி வருகின்றார். சரி, இவர் உன்னை பின்தொடர்ந்து வருவதைக் கண்ட இந்த வராகி என்ன செய்ய வந்திருக்கிறேன் தெரியுமா? என் குழந்தையே, நான் விநாயகரிடம் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். இத்தனை காலமும் இந்த பிள்ளையை பின்தொடர்ந்து சொல்கின்ற நீங்கள் நிச்சயமாக அவர்கள் விரும்பியதை இன்று நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். பின்தொடர்ந்து மட்டும் சென்றால் போதுமா? ஏதாவது ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த வேண்டாமா? ஏதாவது ஒரு மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் உருவாக்க வேண்டாமா என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும். இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்கும், இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்வதற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். விநாயக பெருமான் உன்னை தேடி வருகின்ற பொழுதிலெல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஏதோ ஒரு விஷயங்களை உனக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலுமே நாம் ஆசைப்பட்டது எல்லாம் கிடைக்கும் என்று நம்பாமல், நம்முடைய முயற்சி அங்கே சரியாக இருந்தால், நாம் ஆசைப்படுகின்ற விஷயம் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நமக்கு நல்லபடியாக நடந்தே தீரும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனைக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் நீ முழுமையாக விட்டுவிட்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை என்னவென்று பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நாம் இருந்து நமக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியென்று கண்டுபிடித்து அதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்களினுடைய தலையீடு ஆனது நீ செல்கின்ற பாதையை திசை திருப்பி விட்டுவிடும். நீ எதை நோக்கி பயணிக்கிறாயோ அது சரியானது அல்ல என்று சொல்லி அது நிச்சயமாக அவர்களை காயப்படுத்திவிடும். அதனால் இதையெல்லாம் உணர்ந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல வாழ்க்கையில் ஒருவரின் மீது ஒருவருக்கு இருக்கின்ற அன்பை தாழ்த்தி பேசுவதும், ஒருவரின் மீது ஒருவர் கொண்ட நம்பிக்கையை குறைத்து மதிப்பிடுவதும் தெய்வத்தின் சன்னதியில் ஒருபோதும் நடக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அம்மா சொன்னது போல விநாயக பெருமானிடத்தில் உன் தாயானவள் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான்.
குழந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களின் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான். இனிமேலும் எந்த சூழ்நிலையையும் விட்டுவிடாதே. உன்னை சூழ்ந்து வருகின்ற தெய்வங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உன்னை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடந்திருக்கிறது தெரியுமா? எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை மாற்றி இருக்கிறது என்று தெரியுமா? அப்படி உன்னை மாற்றி இருக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் எப்பொழுதும் உனக்கு பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை தெரிந்து கொள். மிக பெரிய மாற்றங்களை உணர்ந்து உனக்கு இந்த வாழ்க்கை நாளைய சதுர்த்தியினுடைய விடியலில் வாழ்க்கை நிச்சயமாக ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர கொடுத்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது நல்லபடியாக நடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உறுதியான விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்து சொல்லும் என்பதனை புரிந்து கொள். இன்று இந்த வராகி மூலமாக உனக்கு தெரிந்திருக்கிறது. நாளைய சதுர்த்தி முழுவதும் உன்னை விநாயகர் பின்தொடர்ந்து வருவார். நான் சொன்னபடி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் விரும்பிய ஒரு முக்கியமான விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுப்பார் என்பதனை நீ மறக்காதே. நாம் என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் என்பதை எல்லாம் நிறுத்திவிட்டு நம்மை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ விட்டுவிடாமல் உனக்காக இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை மாற்றங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ள எப்பொழுதும் நீ தயாராக இருக்க பழகு. என்னை எந்த ஒரு விஷயத்திலும் யாரும் எதிலும் சேர்ப்பதில்லை என்று சொல்லி புலம்புகிறாய் அல்லவா? அதாவது இவர்களுக்கெல்லாம் அந்த ஒரு இடம் மட்டும்தான் நன்மையை சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆனால் யாருமே இல்லாத என் குழந்தைக்குத்தான் அத்தனை பேரும் உறுதுணையாக வந்து நிற்பார்கள் என்பதனை மறக்கக்கூடாது. கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுது எல்லோருமே உனக்கான மிக பெரிய ஆறுதல்களை கொடுக்கத்தான் செய்வார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை நாம் வணங்கும் பொழுது நிச்சயமாக அவரிடமிருந்து நமக்கு சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து நல்ல மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதொரு திருப்பத்தை நாம் கண்டுவிட நினைக்கும் பொழுது இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் நீ என்னவென்று சொல்லிக்கொள்ள வேண்டும். என்ன நிலையில் இருந்திருக்கிறாய் என்பதனை விட எந்த நிலையில் இருந்து இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் நீ சரி செய்து கொண்டிருக்கிறாய் என்பதனை புரிந்து கொள். எதுவானாலுமே தெய்வத்தின் துணை கொண்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் துவண்டு விழ மாட்டார்கள். தோல்விகளே இல்லாமல் இல்லை, வருகின்ற தோல்விகளை நிச்சயமாக எதிர்கொள்வார்கள். தன்னை தேடி வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் என்னவென்று உணர்த்தி நிச்சயமாக உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் நான் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நேரத்திலும் உனக்கு வெற்றி என்ற ஒன்று உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். நீ நம்பினால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களும் ஒரு சேர உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலை கடந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயங்களையும் தர வேண்டி வர நேரம் வந்துவிட்டது. நல்ல நேரம் ஒருவருக்கு ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உனக்கென கற்றுக் கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, எல்லாவற்றையுமே நீ ஆசைப்பட்டது போல அடைந்துவிட முடியவில்லை என்றாலும் உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய், என்னவென்று நீ உணர்ந்து கொள்வாய். சதுர்த்தியினுடைய விடியலில் விநாயக பெருமானை மனதார வழிபட்டு
உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். எல்லாவற்றையும் கடந்த ஒரு வாழ்க்கைக்கு நீ உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்பதனை புரிந்து கொள். எல்லா நேரமும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை விட தாயானவள் நடத்துவாள் என்பதனை நம்பு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.